மக்களே, பிக் பாஸ் சீசன் 10ஓட ப்ரோமோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் ப்ரோ வரப்போகிறாங்க, அதை பற்றின ஏதாவது அப்டேட் சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. நீங்களும் கேட்டிருந்தீங்க. நானும் வீடியோ பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தால் வாரம் வாரம் நான் வீட்டில் இல்லாமல் வெளியே எங்கேயாவது போயிடுறேன் மக்களே. கிட்டத்தட்ட 3 வாரம் வீக்கெண்டில் நான் வீட்லேயே இல்லை. அதனால் நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமும் எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. வெளியூர் போயிட்டு தான் வரப்போகிறேன். பிக் பாஸுக்கு முன்னாடி நமக்கான வேலைகளை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவதும் சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்லாம் முடிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில வீடியோக்கள் டிலேவாக தான் வரும், மன்னித்துருங்க. அதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இதுவும் நீங்கள் கேட்டது முன்னாடியே வந்திருக்கணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் இல்லை, அதனால தான் வீடியோ டிலே. ஸோ இன்னைக்கு அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பற்றி ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஐப்பு லைக்கு எல்லாமே கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல நம்ம 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நெருங்கிட்டு இருக்கோம். அந்த இலக்குக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் இந்த சீசனுக்கான ஐப்பு வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்குதா இல்லையா அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா ப்ரோமோவுமே ரிலீஸ் ஆனது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கூட தொடாம ஒரு பெரிய தேக்கத்துல நிக்கிற மாதிரி சீசன் 10ஓட ப்ரோமோ தேக்கத்திலே நின்று இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த லோகோ சரியில்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, இந்த கம்பேர் டு சீசன் 8 and 9 கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனோட லோகோ நல்லா இருக்குன்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் ஓவராலாக மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் லாஸ்ட் 2 சீசனை விட திஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு இல்லை ப்ரோ சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அந்த வகையில் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்ஃபார்ம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் வாக்குறுதி கொடுக்க முடியாது. பட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை சொல்ல போகிறோம். அதுல முதல் இடத்துல யார் இருக்காருன்னா, இவருடைய பேரு போன சீசனுமே அடிபட்டுச்சு, இந்த சீசனும் அடிபடுது. இப்போ குக் வித் கோமாளியில சீசன் 6 இருக்கட்டும், சீசன் 7 இருக்கட்டும், ஒரு குக்கா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் தான் உமீர் அவர்கள். நிறைய பேருக்கு தெரியும் இவர் தான். உமீர் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 10க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்றதான் தகவல் வருது. போன சீசனுமே அவருக்கு ஒரு வாய்ப்பு வர வேண்டியது இருந்துச்சு. பதில் அதுக்கப்புறம் ஒரு சில கமிட்மெண்ட் இருந்ததால அந்த சீசன்ல வர முடியல. பட் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரீயா தான் இருக்கிறார். ஏன்னா தடுத்து விழுந்தா குகுவித்து கோமாளி, எழுந்தா குகுவித்து கோமாளின்ற மாதிரி இந்த சீசன்லயே ஒரு குக்கா வரதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டா வந்துட்டார். ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனியர் வெர்சஸ் ஜூனியர் குக்கா வந்துட்டார். ஆக மொத்தத்துல இப்போ உமீர் ஃப்ரீயா இருக்காரு. அவருக்கு இப்போ ஒரு ஃபேன் பேஸுமே இந்த குகுவித்து கோமாளி மூலியமா நல்லாவே இருக்கு. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சேனல் யோசிச்சிருப்பாங்க. குறிப்பா வந்து அதர் ஸ்டேட்ஸ், ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் வந்தவங்களுக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கொடுக்கிறது ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உமீர் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்றது கண்டஸ்டன்ஸ். 2வது கண்டஸ்டன்ஸ் யாருன்னா, விஜய் டிவி கோட்டான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கோட்டா தான் இது. நிறைய பேர் வந்து இவங்களை பார்த்துருப்பீங்க விஜய் டிவில. ஃபெரீனா தெரியுதா? இவங்க தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரதி கண்ணம்மா அப்படின்ற சீரியல்ல வெள்ளியா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சீரியல் பண்ணியிருக்கிறாங்க விஜய் டெலிவிஷன்ல. ஸோ அந்த நபர் தான் வரப்போறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் போல்டா நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய நபர். நல்லா கண்டென்ட் இருக்கும். இவங்க வந்தா தெளிவா பேசுவாங்கப்பா, பயங்கரமா ஒரு கண்டென்ட் வருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ போன வருஷமும் இவங்க வர வேண்டிய வாய்ப்பு இருந்தது, கடைசியில் வர முடியாம போயிருச்சு. பட் இந்த வருஷம் இவங்க வருவாங்க அப்படின்றதால பொறுத்திருந்து பார்க்கலாம். உள்ள வந்தா ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்ததாக 3வது கண்டஸ்டன்ஸ் யார் தெரியுமா? இவங்களும் விஜய் டிவி ஃபேமஸ் தான். ஏன்னா விஜய் டிவில இவங்க ஒரு விஜய் டிவி, ஜி தமிழ் இந்த மாதிரி நிறைய சீரியல்ல நடிச்சிருக்கிறாங்க. ஜனனி அசோக் தெரியுதா மக்களே? ஜனனி அசோக் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இன்ஸ்டால சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இதுல கூட ஃபேமஸா இருக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு வண்ணம் இருக்கிறது. ஸோ இவங்களும் போன சீசன் வர வேண்டியது. குறிப்பாக போன சீசன் அந்த கிராண்ட் லான்ச் வரையும் வந்துட்டாங்க. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்து எங்கள் பிக் பாஸ் டீமில் நடந்து உள்ளே வராமல் ஒரு 2-3-4 பேர் வந்து வர முடியாமல் போனாங்கல்ல. அதில் ஒரு நபராக இருந்தவங்க தான் அசோக்கு, ஜனனி அசோக். அதில் வேற அவங்க போயிட்டு ஒரு சில போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஐயோ நல்ல வேலை அந்த பிக் பாஸ் வீட்டை நான் மறிக்கலப்பா. யாரு? வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் வந்ததால நான் அந்த ஸ்டேஜே மெரிக்காம நான் பாதியில வந்துட்டேன், அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நான் எஸ்கேப் ஆயிட்டேன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா போட்டிருந்தாங்க. ஆனா அதுல எஸ்கேப் ஆகி இந்த வருஷம் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது பொறுத்து பார்க்கணும்.
ஜனனி அசோக். 4வதாக இவரும் விஜய் டிவி கோட்டா தான். இவரும் போன சீசன் என்னடா நீ போன சீசன் கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிக்கலாம். ஸோ புவியரசு பார்த்துங்க, புவியரசு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னது கப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சீசன் இருக்குமே, கப்புள்ஸாக வந்து ஒரு கேம் நடக்கும். ஐயோ அந்த பேர் வந்து நான் மறந்து போச்சு மக்களே. விஜய் டிவியில் அது நிறைய சீசன் நடந்திருக்கு. அந்த சீசனில் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மரு, குறிப்பாக வந்து இவர்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களா பண்ணுவாப்பில், டாஸ்க்கு கொடுக்குறீங்களா பண்ணுவாங்க, இது டான்ஸா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜான ஒரு நபர். ஸோ பிக் பாஸுக்கு ஏற்ற ஒரு நபர் தான். ஐ மீன் பேசுறது எப்படி வரும்னு தெரியல, மற்றபடி டாஸ்க்கு டான்ஸு பர்ஃபார்மன்ஸ்னா டாப்பாக பண்ணுவாப்புல. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள வந்து ஒரு நல்ல இது இருக்கு, அதனால புவியரசு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக இவங்களும் போன சீசன் அந்த வந்து போன லிஸ்ட்ல ஒரு நபர் தான் இவங்க. நிறைய பேருக்கு தெரியும், யூடியூப்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்களா யூடியூப்ல? சோபனா. ஸோ இவங்களோட பேருமே போன சீசன்ல இருந்து அடிபட்டுட்டு வர வேண்டிய நேரத்தில் மிஸ் ஆகிட்டு போனாங்க. ஸோ இந்த வாட்டி வருவாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி போய் சீசன் 6ல இன்டர்வியூலாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அசீம் சீசன்ல பல கேள்விகள்லாம் கேட்டு வந்திருக்காங்க. அந்த நபர் தான் இவங்க. வெளியே இன்டர்வியூ பண்றது கேட்கறதெல்லாம் ஓகே, பட் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். பட் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல சீசன் ஃபேட்மேன் ரவீந்திரன் ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அவரும் சீசன் 8ல போயிட்டு வந்தார், ரிவ்யூ பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா சில பல இன்புட்டும் கொடுத்து அனுப்புவாரு. இவங்களும் கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பேசக்கூடிய நபர் தான். வீட்டுக்குள்ள போய் எப்படி சஸ்டெயின் பண்றாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்து 6வதாக ரீசன்ட் சென்சேஷன். கடந்த 2-3 மாசமா ஐபிஎல்ல இருந்து ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த பர்டிகுலர் வீடியோ, ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சவொன்னே அந்த வீடியோக்காக வெயிட் பண்ற கூட்டம் அதிகமா இருந்தது. அவரு தான் ராஜ் பிரியன். இன்ஸ்டாகிராம் பிரபலம், யூடியூப் எல்லாத்துலயும் ட்ரெண்டு, லுங்கி பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரு தான். ஸோ அவருக்குள்ள ஒரு நிறைய டேலண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா ஒரு பயங்கர சென்சேஷன், பயங்கரமான ஒரு விஷயத்துல அவர் பக்கம் ஒரு பெருங்கூட்டமே இருக்கு. வழக்கமா சென்சேஷனா இருக்கவங்கள பிக் பாஸ்குள்ள எடுத்துட்டு வருது வழக்கம். அப்படிதான் போன சீசன் கூமாப்பட்டியை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வாட்டர்மெலன் ஸ்டார் எடுத்துட்டு வரோன்ற மாதிரி அவர் எடுத்துட்டு வந்தா இருக்கட்டும், ஜிபி முத்தா எடுத்துட்டு வந்தா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க. அந்த கிரைட்டீரியா படி இவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் வீட்டுக்குள்ள நமக்கு கிடைக்கும். ஏன்னா இவர் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் மூலியமாவும் டைலாக் டெலிவரி மூலியமா பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறார் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸை. இந்த மாதிரி நபர் உள்ள வந்தாங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். கண்டென்ட் நமக்கு ஒன்று தேவையில்ல, ஃபன்னு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுதுல, அதை இவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மக்களே, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்ததாக யாரெல்லாம் செகண்ட் லவ் நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்க அவங்களுக்கு தெரியும், இவங்கள பிக் பாஸ்ல போட்டா வேற மாதிரி இருக்குமே, வேற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். அந்த நபர் தான் பிரியங்கா அவர்கள், பிக் பாஸ். ஸோ செகண்ட் லவ்வே ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. வீக் டேஸ்லாம் வந்து பயங்கரமா இருப்பாங்க, வீக்கெண்ட்னா சண்டை போடுவாங்கன்ற ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்லாம் பிக் பாஸ்ல நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அவங்கள பிக் பாஸ்ல போட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி முயற்சியும் சேனல் தரப்புல இருந்து எடுக்கிறாங்க. செகண்ட் லவ்ல இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2-3 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல செகண்ட் லவ் வந்திருக்கிற 12 கண்டஸ்டன்ஸ்ல ஆளா யாரை பார்க்கணும்னா அது பிரியங்காவை தான் பார்க்கணும். ஸோ உள்ள வந்தாங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் பிரியங்கா வந்து என்ன பண்றாங்கன்ட்டு. சரி, பிரியங்கா வந்தா வேற யாருப்பா வருவானு, அவருடைய ஜோடியா இருக்கா வெக்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெக்கே பிரியங்கா வேற மாதிரி மோதல் காதல்ன்ற ஒரு பேட்டர்ன், அந்த மோதல் காதலையும் எடுத்துட்டு வந்து பிக் பாஸ்ல போட்டு அதையும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்றதுக்கான சான்சஸ் ஆர் தேர். இதுவும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு மக்களே. நடக்காதா என்ன? பிக் பாஸ்ல எத்தனை பேர் கப்புள்ஸே போன வாட்டி உள்ள விட்டாங்க. அதுக்கு 2வது சீசன்லாம் வந்து சண்டை பிரியர் இருக்கிற கப்புள்ஸே உள்ள விட்டாங்க. ஸோ இப்போ இவங்க புதுசாக உருவான கப்புள் அவங்கள உள்ள விட்டு நாங்களே வந்து செஞ்சு விட்டுருவோம்ல அப்படின்ற மாதிரி பண்ணாலும் பண்ணலாம், பார்ப்போம். ஆனால் எனக்கு வெக்கே வர்றது டவுட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ரீசெண்டாக வந்து வெப் சீரிஸ் இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கிறதாக கேள்விப்படுறோம். ஸோ வெக்கே ஸ்டில் இன் த டவுட் லிஸ்ட். வெக்கே இல்லாமல் போனால் ஒரு வேளை தேஜஸ் எடுத்துன்னு வந்து விட்டாங்கன்னு வச்சுங்க, தரமா இருக்கும். ஏன்னா இதுலயே ஒரு தலைவர் வேற மாதிரி கண்டென்ட், அதுல வந்தா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. அடுத்ததாக விஜய் டிவியோட சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ல மருமகளா கேரக்டர் பண்ணவங்க தான் ஏமா. ஸோ இவங்க நிறைய பேர் விஜய் டெலிவிஷன்ல பார்த்துருப்பீங்க. இவங்க இப்போ வர லிஸ்ட்ல அடிபட்டு இருக்கு. ஸோ இவங்களும் கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் தான். பட் பார்ப்போம், ஏன்னா வெளியே உட்காந்து பேசுறது ஈஸி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அத்தனை ப்ரெஷரையும் அத்தனை சுச்சுவேஷனை தாண்டி நீங்க ரியாக்ட் பண்றதான் ரொம்ப முக்கியம். அதுல இவங்க எப்படி பண்றாங்கன்றத பார்ப்போம். ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸா இருக்காங்களா இல்லையான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். த லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன், போன பிக் பாஸ் சீசன்ல
அந்த ஃபைனல் லிஸ்ட்ல இருந்த ஒரு நபருடைய ஃப்ரெண்டு தான் இவரு. பேர் வந்து பார்கவ். வேற யாரும் இல்லை மக்களே, பிக் பாஸ் சீசன் 9ஓட அந்த ஃபர்ஸ்ட் ஃபினாலே வீக்ல எலிமினேட் ஆன அரோரா இருக்காங்க இல்லையா, அரோராவுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகே, அவர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோலாம் போட்டிருந்தாரு. பிக் பாஸோட ஐ லோகோலாம் பேஸ் பண்ணி போட்டிருக்காரு. போன வாட்டியே இவர் வைல்டு கார்டை எடுத்துட்டு வரலாமா எப்படின்னா மாதிரி தாட்ஸ் எல்லாம் போன மாதிரி தகவல் வருது. இந்த வாட்டி அவரை கண்டஸ்டன்ஸாவே எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவருடைய பேருமே அடிபட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரீசெண்டா வந்து சோசியல் மீடியாலையும் சரி நிறைய பேர்கிட்ட பேசு பொருளா ஆகிற கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இதுதான். அதை தாண்டி ஒரு சில கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து வருது. யாருன்னா போன சீசன் அமித்தோட ஒய்ஃப் ரஞ்சினி, அவங்க இந்த மாதிரி நிறைய பேர்கள் அடிபட்டு இருக்கு. குகுது கோமாலில இருந்து கோமாளி சைட்ல இருந்துமே நிறைய பேர் வரலான்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு கிடைச்ச கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இதுதான். அடுத்தடுத்து ஏதாவது கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்தா ஏதாவது வந்துச்சுன்னா உங்ககிட்ட வந்து தெரிவிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி? உங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ஸ்ல பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.